நம்ம எல்லாருமே கண்டிப்பா காதலுக்கு கண்ணு இல்ல அப்படின்ற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அதோட ஆழமான அர்த்தம் காதல் எப்பவுமே நிறத்தை உடலமைப்பையும் பார்த்து வராதுன்றது உங்களுக்கே தெரியும். ஆனா இத மேலோட்டமா பார்த்தா எப்படி பார்த்தல் கேட்டல்ன்ற 5 வகையான புலங்களை நம்மளால உணர மட்டுமே முடியுமோ அந்த மாதிரி காதல்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்க உணர்வுதான் அப்படின்ற மேட்டர் நமக்கு புரியும். எதுக்கடா இவன் ததக்கா போதக்கான்னு இப்ப தத்துவம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். சோ ஹலோ தேர், திஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஃபிலிக். நீ நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2009ல பார்க் ஜின் பியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன க்ளோசர் டு தி ஹெவன்ற ஒரு கொரியன் படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ண ஒரு பொண்ணு கார்ல இருந்து ட்ரெஸ்லாம் மாத்திட்டு பணங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்க இடத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. அவதான் இந்த கதையோட ஹீரோயினி. அவ பேரு ஜீசோ. அவளுக்கு என்ன வேலைன்னா கொரியால இறந்து போன பணங்கள் எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேல அந்த பணங்களை அலங்காரம் பண்றது ஒரு வழக்கமா இருக்கும். அந்த வழக்கத்தை செய்யற வேலையை தான் ஹீரோயினி பார்த்துட்டு இருப்பா. உள்ள போனோடனே அவ ஹீரோ மீட் பண்றா. அவ ஹீரோ கிட்ட ஃபார்மாலிட்டிஸா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இப்ப இறந்து போனது ஹீரோட அம்மா தான். அவங்களுக்கு அந்த சடங்கை செய்ய போறது ஹீரோயினி தான். இப்ப அவங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டு அவ ஹீரோக்காக ஒரு செட் ஆஃப் சாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறா. அதை போட்டுட்டு அவங்க இறுதி மரியாதை கலந்துக்கணும். ஹீரோ வீல் சேர்ல தான் உட்காந்துருப்பான். அவனால பெருசா கை கால அசைக்க முடியாது. அதனால அவளையே கால்ல போட்டு விட சொல்றான். இப்ப ஹீரோயினி அவ வந்த வேலையை பாக்குறா. ஹீரோவோட இறந்து போன அம்மாக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுறா. அப்புறம் அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த கண்ணாடியில பாருங்களேன், நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போக என்னோட விஷ் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோட அம்மாவை தகனம் பண்ண அமைச்சிடுறாங்க. இந்த சோகத்துல ஹீரோ வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினி அவனுக்காக ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்து அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த பொண்ணை பார்த்து, நீ ஒரு வெட்டியனோட பொண்ணா இருக்கனால தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி என்னோட அப்பா ஒரு வெட்டியான் தான். ஆனா அதுக்காக நான் ஒண்ணு இந்த வேலையை பார்க்கல. இந்த வேலையை நான் பிடிச்சதான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல, பாய் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவ, ஆக்சுவலா எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தது, நான் செய்யற வேலை பத்தி எல்லாம் உனக்கு தெரியும். ஆனா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட நான் நெருங்கி போனா பொணங்களை தட்ட கையோட என்ன வந்து தொடாத, எனக்கு ஒரே அது அருவருப்பா இருக்குன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடுவான். அதுக்கப்புறம் எனக்கு அவன் கூட வாழவே பிடிக்கல, அதனால நான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு அவன் சொல்லிடுறா. இப்ப அவ ஹீரோவை பார்த்து, நீங்க ஏன் வீல் சேர்ல இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கறா. நான் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் லூ கேரிக்ஸ்ன்ற டிசீஸ். இந்த நோய் வந்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மசில்ஸோட கண்ட்ரோல்லாம் இழந்துரும். அதனால அந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு நார்மல் பீப்புள் மாதிரி கை கால் எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஒரு லிமிட் வரையும் தான் அவங்களோட கை காலை ஆட்ட முடியும். இந்த டிசீஸ் வந்தா மேக்ஸிமம் 3 வருஷத்துல இறந்து போயிடுவாங்க. எனக்கு இந்த டிசீஸ் வந்து 2 வருஷம் ஆகுது அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம 2 பேரும் மீட் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கிறது ஏன் ஒரு விதியோட விளையாட்டா இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ கேட்கறான். சாச்சா, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல, மேபி இது கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோ ஒரு பூ எடுத்து ஹீரோயினிக்கு ப்ரொபோஸ் பண்றான். அதுக்கு ஹீரோயினி, நான் பணத்தெல்லாம் சுத்த செய்யறவ, என்கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றியா அப்படின்னு கேட்கறா. ஜீசோ, என் வாழ்க்கை ஃபுல்லா நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ ஹீரோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோவை பார்க்கறதுக்காக கார்ல போயிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட அவன் அம்மாவோட சம்பளம் கொண்டு போய் கொடுக்குறா. ஹீரோ ஒரு லா ஸ்டூடெண்டா இருப்பான். அவன் படிப்புக்காகவும் வைத்தியத்துக்காகவும் சைனா போறதா அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அப்புறம் 2 பேருமே ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயினி ஹீரோவை பார்த்து, நீ சைனாக்கு போய் ஆகணுமா அப்படின்னு கேட்கறா. என் வாழ்க்கை என்ன இப்படி புரட்டி போட்டுருச்சு, நான் என்னோட லைஃப்ல இப்படியே சாக வரும்ல, அட்லீஸ்ட் அந்த டிசீஸ் கூட போராடியாச்சு சாகறனே அப்படின்னு சொல்றான். என்னதான் அந்த டிசீஸ் அவனை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்தாலும் அது கூட கிவ் அப் பண்ணாம அதை எதிர்த்து ஃபைட் பண்றானேன்னு ஹீரோயினிக்கு அவனை பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ சொன்ன மாதிரியே சைனா கிளம்பி போறான். இந்த டைம்ல ஹீரோயினி ஹீரோட டிசீஸை பத்தி மேலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சைனால இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஓரளவு ரெக்கவரி ஆகிறான். அப்புறம் திரும்ப ஃபிளைட் ஏறி ஹீரோ கொரியாக்கே வந்துடுறான். ஹீரோயினி போய் அவனை பிக்கப் பண்ணிக்கிறா. இனிமே அவன் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவன் உடம்ப செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு அவன் எப்பப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறானோ அப்பெல்லாம் ஹீரோயினி தான் அவனோட ஒய்ஃப் மாதிரி அவன் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனை கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி 2 பேர் ஒரு நாள் நைட் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினி அவனை பார்த்து, நீங்க நைட்டு நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கலாமா அப்படின்னு கேட்கறா. அதை கேட்டு ஹீரோ மிரண்டு போய் அவளையே பாக்குறான். இல்லப்பா, ஜஸ்ட் நம்ம ஒரே ரூம்ல இருக்கலாம், நான் கீழே படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துக்கோ, நம்ம 2 பேரும் விடிய விடிய நிறைய கதை பேசலாம் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ அதை கேட்டு, ஆனா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சுன்னு அவங்க அப்பாக்கு போன் போடுறா. இவன் என்ன பேசணும்னு நினைக்கிறாளோ அதை மட்டும் பேசிட்டு போனை வச்சிடறா. அவ்வளவுதான் சொல்லியாச்சு, போலாமா அப்படின்னு கேட்கறா. ஹீரோ சரி போலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோயினி போயிட்டு ரூம் புக் பண்ணிட்டு வந்து ஹீரோ கூப்பிட்டுக்கிறா. அப்புறம் 2 பேரும் ரூம்குள்ள போயிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினியை பார்த்து, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கறான். நான் சொல்ல போறது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், இருந்தாலும் முழுசா கேளு அப்படின்னு சொல்றா. எனக்கு உன் கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு உன்னை விட்டு போகணும்னு தோன்ற வரையும் உன் கூட இருக்கலாம்னு இருக்கேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒருவேளை நாம 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா உனக்கு இருக்க டிசீஸால நீ 2-3 வருஷத்துல இறந்துடலாம். அப்போ உன்னோட பிரேக்கப்பை தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்காது, அந்த பீனி என்னால தாங்கிக்க முடியாது, அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு விருப்பம் இருந்தா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க ரெடி, ஆனா அது நம்ம 2 பேத்துக்குள்ள மட்டும் காது வச்ச மாதிரி முடிச்சிடலாம் அப்படின்னு அவ சொல்றா. இதுவே போது, எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குன்னு ஹீரோ அந்த பொண்ணை கிஸ் பண்றான். அப்புறம் 2 பேருமே அன்னைக்கு நைட்டு அஜால் குஜாலா இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினி அவரோட அப்பாவை பார்க்கறதுக்காக போறா. நேத்து நைட் அவ ஆக்சுவலா அவங்க அப்பா கிட்ட பேசியே இருக்க மாட்டா. இதனால அவங்க அப்பா நேத்து நைட் எங்க போனா அப்படின்னு அவன் மேல கோவமா இருப்பாங்க. இப்ப ஹீரோயினி ஏன் அவ வீட்டுக்கு வரலன்றதுக்கான ரீசனை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பா, நான் எனக்கான ஒருத்தவன நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் என்னோட எக்ஸ் மாதிரி கிடையாது, என்னோட கையை பார்த்து பணத்தை தோற கையின்னு திட்டுறதுக்கு அவன் என்னோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறான். உலகத்துல ரொம்ப அழகான கை என்னோட கைன்னு தான் சொல்றான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு
அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவரோட அப்பா நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா நானும் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து 2 பேருமே ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அங்க ஃபாதர் முத கொண்டு யாருமே இல்ல, கடவுளோட முன்னிலையில இவங்க 2 பேருமே மோதத்தை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே கல்யாணம் முடிஞ்ச கையோட பீச்சுக்கு போறாங்க. ஹீரோயினி அவளுக்கு கல்யாணம் நடந்த நினைச்சு செம்ம ஹாப்பியா இருக்கா. அப்புறம் ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஹீரோவை தூக்க ட்ரை பண்றா. ஹீரோவும் அவளோட ஹெல்ப்பால ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொந்த கால்ல நிக்கிறான். அப்போ 2 பேருமே கட்டி பிடிச்சு நின்னு அவங்க 2 பேத்த பத்தியுமே ஒருத்தர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அவங்களோட லவ் சாங்னு சொல்றாங்க. எப்பப்பெல்லாம் இனிமே சோகமா இருப்போமோ ஹாப்பியா இருப்போமோ அப்பெல்லாம் இந்த பாட்டை பாடுறோம் அப்படின்னு ஒருத்தருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அடுத்த நாளே ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறான். அவனோட டிசீஸை ட்ரீட் பண்றதுக்காக. ஹீரோயினி அவனை பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல தங்கிக்கிறா. சும்மாவே ஒய்ஃப் மாதிரி கவனிச்சுப்பா, இப்ப ஒய்ஃபாவே மாறிட்டா. சோ அவனை உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்கா. 2 பேரோட லைஃப் ஹாஸ்பிட்டல்ல பயங்கர ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். ஆனா அவன் ஹீரோவை பார்க்கவே மாட்டான். ஹீரோயினிட்ட மட்டும் பேசிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். ஹீரோக்கு என்ன ஒரு ஆசை இருந்திருக்கும்னா ஊரறிய ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். ஆனா அதுக்கு ஹீரோயினோட அப்பாவே ஒத்துக்க மாட்டாரு. அவரை பார்த்து ஹீரோயினி அப்பா ஒரு டைம் வந்து அவங்க கிட்ட பேசுங்கப்பா, அவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோவும் ஹீரோயினியும் ஹாஸ்பிட்டல்ல அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்துறாங்க. இதனால ஹீரோயினி பிரெக்னன்ட் ஆயிட்டாளான்னு அடுத்த நாள் காலையில செக் பண்ணி பாக்குறா. ஆனா அவ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க கிட்ல டபுள் டிக் வராது. அதை பார்த்துட்டு தலையில அடிச்சிட்டு சோகமாயிடுறா. அந்த நாள் ஹீரோ ட்ரீட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் ஹீரோயினியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் நல்லா அந்த டிசீஸ் எடுத்து ஃபைட் பண்றாரு. அவர் அந்த டிசீஸ் வந்து வெளியே வரதுக்கு எடுக்கிற எஃபோர்ட் எங்களுக்கே தெரியுது. ஆனா அந்த டிசீஸ் வரவங்க எல்லாமே இறக்குறது கிடையாது. யாரெல்லாம் அந்த டிசீஸை கியூர் பண்ற அளவுக்கு காசு வச்சிருக்காங்களோ அவங்களால அந்த டிசீஸ் தாண்டி வெளியே வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டாக்டர் ஹீரோயினியை பார்த்து நீங்க பணக்காரங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நானும் இல்ல, எங்க குடும்பத்துல யாருமே பணக்காரங்க கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. அப்ப இந்த டிசீஸை மேற்கொண்டு எங்களால ட்ரீட் பண்ண முடியாது. உங்க ஹஸ்பண்டோட வில் பவர் தான் அவரை காப்பாற்றணும். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க. இந்த டைம்லலாம் ஹீரோ தானாவே நடக்கிற அளவுக்கு அந்த டிசீஸ்ல இருந்து வெளியே வந்திருப்பான். இவங்கள்ட்ட காசு இல்லாதனால ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறான். ஹீரோயினி அவ வேலை செஞ்சுட்டு இருக்க பொணங்களுக்குலாம் இறுதி மரியாதை செஞ்சுட்டு இருக்க அந்த கம்பெனிக்கு போறா. அங்க போயிட்டு தான் 3 வருஷமா லீவே எடுத்தது இல்லைன்னு எனக்கு இப்போ ஒரு பண தேவை இருக்கு, உங்க கம்பெனியோட ரெப்புடேஷனை காப்பாத்ததே நான் தான், அதனால நான் வேலைக்கு திரும்ப வரணும்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறா. அந்த கம்பெனி சைட்ல இருந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவளுக்கு பண்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வழியிலே ஹீரோ இருக்கிறத பாப்பா. இதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ கேட்கறா. நீ இன்னைக்கு என்ன நாள்ல மறந்துட்டல? அச்சோ நான் மறந்துட்டப்பா, சரிவா நம்ம இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவனை கூட்டிட்டு போறா. அது எங்கன்னா ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் புதைச்ச இடத்துக்கு. அங்க போயிட்டு ஹீரோ அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வச்சு இது உங்களுக்காகன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினி அங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் அடுத்த வருஷம் நான் எப்படி குனிஞ்சு அவங்களை கும்பிடணும் அந்த மாதிரி கண்டிப்பா கும்பிட வைப்பேன், இது என்னோட ப்ராமிஸ்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லா ஹீரோ பணியிலே நின்றுட்டு இருந்தனால அவனுக்கு பயங்கரமா சளி பிடிச்சி ஜுரம் வந்துடும். ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க. அவன் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர். அவன் கிளினிக்கை பார்த்தாவே சொல்லிடலாம் ஒரு போலி டாக்டர்னு. ஆனாலும் ஹீரோயினி அவனை அந்த டாக்டர்கிட்டே கூட்டு போறா. அவனும் ஹீரோக்கு கண்ணா பின்னான்னு ட்ரீட்மெண்ட் பண்றான். இதனால ஹீரோக்கு இன்னும் 2 ஃபீவர் அதிகமாயிட்டு ஜீசோன்னு ஹீரோனியோட பேரை சொல்லிட்டு மயக்கம் போட்டுறான். அப்ப ஹீரோனி பதறி போயிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கால் போடுறா. அங்க இருந்து ஆம்புலன்ஸ் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோயினி அவனை பார்த்து சாரி நான் லேட்டா வந்தனால தானே உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினியை பார்த்து இவரோட உடம்பு ரொம்ப முடியாம போயிட்டு இருக்கு, எங்களோட டெஸ்ட் ரிசல்ட்ஸும் அதான் காட்டுது, அதனால இனிமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். சோ உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன்ல இவருக்கு அட்மிஷன் போட்டுவாங்க அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி வர்றாங்க. ஹீரோயின் இந்த ரூம் விட்டு வெளியே வந்து எல்லாம் என்னாலதான் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறான். அவன் இருக்க வார்டு இவனோட டிசீஸ்க்குன்னு ஸ்பெஷலைஸ் ஆன வார்டு. அங்க இவனுக்கு வந்து டிசீஸ் மாதிரியே 2nd லெவல் 3rd லெவல்ல இருக்க பேஷண்ட்ஸ்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு சில பேத்தோட கழுத்துல இருந்து பைப்லாம் போயிட்டு இருக்கும், அவங்களால பேசவே முடியாது. ஹீரோ அந்த ஸ்டேஜ் தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். கழுத்துல பைப் வைக்கிறதா கடைசி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க. இது ஹீரோக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஹீரோயினி அதை பத்திலாம் அவனை கவலையே பட விடாம அவன் கூடயே இருந்து அவனை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறா. டாக்டர் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஒரு எட்ஜு கூட பிசுறாம இன்ச் பை இன்ச்சா ஹீரோக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. ஒரு நாள் ஹீரோயின் அவனை குளிப்பாட்டிட்டு இருக்கும் போது நம்மளோட மேரேஜை ரெகனைஸே யாரும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கலாம், பேர குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா கண்டிப்பா இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு அவ சொல்றா. ஆனா ஹீரோக்கு என்ன கவலைனா தனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் இதே மாதிரி டிசீஸ் வந்துருமோன்னு பயப்படுவான். அதனால குழந்தைய பத்தி பேசினாவே ஹீரோயின் கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பான். அப்புறம் அவ ஏதாவது பண்ணி ஹீரோவை சிரிக்க வச்சிருவா. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலைக்கு போறா. அங்க வேலையில ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலான்னு அவன் கூட வேலை செஞ்சிருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா கூட வேலை செய்யறவங்களா இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம், இதெல்லாம் பாரம்பரிய முறைப்படி தான் நடக்கணும், நாம ஏதோ புதுசா செய்யறோம்னு சொல்லி கஸ்டமரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஹீரோயினி அதெல்லாம் கேட்காம பொணங்களுக்கு போற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சவப்பெட்டியில படுத்து கிடக்குறா. பொணத்தோட சொந்தக்காரங்க வந்து சவப்பெட்டி திறந்து பார்த்தா ஹீரோயினி அதுல இருந்து வெளியே வருவா. பொணங்கள்லாம் உள்ள இருக்கும்போது எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும்னு காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றா. வேணும்னா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அவ சொல்லுவா. என்ன சொன்னா நான் செத்து போயிட்டு அந்த சவப்பெட்டியில படுக்கணுமா, எவ்வளவு திமிருடி உனக்குன்னு அவ சொல்ல வந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினி செம்மையா அடி வாங்கிட்டு சோகத்துல ஹீரோ
ஹீரோக்கு கால் போடுவா. அவ ஹீரோ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஓரளவு நார்மல் ஆயிட்டு வேலையை திரும்ப ஸ்டார்ட் பண்றா. ஏன்னா அவன் ஹீரோயினி பேசுறத வச்சு அவ சோகமா இருக்கான்றத கண்டுபிடிச்சு அவளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிருப்பான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவோட அடுத்த பெட்ல படுத்திருக்க ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா திட்டி எல்லாரும் வெளியே போங்கடின்னு அவங்களோட மூஞ்சில எச்சு துப்பிடுவா. ஏன் அப்படி பண்ணிருப்பானா அவங்கள நினைச்சு அவளுக்கு பொறாமையா இருக்கும். நம்ம வயசுல தான் இருக்காங்க, அவங்க மட்டும் நிம்மதியா ஹாப்பியா இருக்காங்க, எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளை பார்த்துட்டு இருக்க அவளோட பாட்டி வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்க. கிழவி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், பேசாம வேலையை பார்த்துட்டு போறியா அப்படின்னு கத்தி விட்டுருவா. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசி சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவான். எனக்கு தெரியுது நீ மனசளவுல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு, ஆனா அதுக்காக மத்தவங்க எல்லாம் ஹர்ட் பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா அவ ஹீரோவையும் திட்ட ஆரம்பிச்சிடறா. வாயமுறா நோயாளி, பெட்ல தானே படுத்திருக்க, உனக்கு என்னடா இந்த பேச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. ஹீரோவும் பதிலுக்கு டென்ஷன் ஆயிட்டு நீ நோயாளி தாண்டி, நீ பெட்ல தான் படுத்திருக்கன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணி திட்டி தீத்துறாங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றா. சாரிப்பா, காலையில நான் தெரியாம ஓரா கத்திட்டேன், நான் செம்ம டென்ஷன்ல இருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால தன்னோட கதையெல்லாம் சொல்றான். ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. அவன் அந்த கதையை கேட்டு முடிச்சிட்டு நான் உனக்காக வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோனி அவளோட கொலீஸ் கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அப்போ போதையில ஏதோ வளர ஆரம்பிக்கிறா. கூடவே அவனுங்களும் போதையை போட்டுட்டு ஹீரோனிக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோனி பத்தி இவ லவ் பண்ற ஆளை பாத்தியா, நாளைக்கோ இன்னைக்கோ அவனோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோனி எந்திரிச்சு டென்ஷன் ஆயிட்டு வாய மூடுங்கடா, லவ் பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும், என்னோட லவ் பத்தி பேச எவனுக்குமே இங்க தகுதி இல்லைன்னு கத்திட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா. அவ ஹீரோ இருக்க ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனுங்க ரெண்டு பேரும் பேசுறத நினைச்சு ஹீரோனி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்புறம் கண்ணை தொடச்சு ஹீரோ கிட்ட போயிட்டு நான் இதுவரையும் உன்னை பார்த்து ஐ லவ் யூன்ற வார்த்தையை சொல்லல, என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க, அதனால அந்த மூணு வார்த்தையுமே எந்த ஒரு வேல்யூமே ஆட் பண்ணாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோ கட்டி பிடிச்சி அங்கேயே படுத்துக்கிறா. இவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்த ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறான். அவ பேசுறது எல்லாமே அவன் கேட்டுருவான். அடுத்த நாள் ஹீரோயினி கிளம்பி அவளோட வேலைக்கு போயிடுறா. இப்பெல்லாம் ஹீரோவால அவன் ரொட்டீனா செய்யற டெஸ்டே அவனால ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதனால அடுத்த நாள் காலையில ஹீரோயினி அவன் உடம்ப தொடச்சு விட்டுட்டு இருக்கும்போது நான் கூடி சீக்கிரம் சாக போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோயினியை பார்த்து நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மா எப்படி அழகா அடக்கம் பண்ணியும் எனக்கும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோயினி பைத்தியமா உனக்கு எதுக்கு இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கு அப்படின்னு திட்டுறா. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோட ஃப்ரெண்ட் அவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அந்த டைம்ல ஹீரோட வார்டுல இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு திடீர்னு பல்ஸ் எல்லாம் நின்னு போயிடும். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு என்னமோ மாதிரி ஆயிடும், நமக்கு ஒரு நாள் இப்படிதான் ஆயிடுமோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் கீழே டிராப் பண்றதுக்காக போவான் ஒரு எலக்ட்ரிக் சேர்ல உட்காந்துக்கிட்டு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் அவனுக்கு பாய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு ஒரு நாள் இப்படிதான் ஆக போகுதுன்னு அந்த வீல் சேரை வேகமா ஓடிட்டு போயிட்டு ஒரு இடத்துல இடிச்சு கீழே விழுந்துருவான். எனக்கே அந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவான். இப்ப ஹீரோயினி கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பா. அந்த இடத்துல விழுந்து கிடந்த ஹீரோ கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருவாங்க. அப்ப ஹீரோ அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்த உடனே அவ பதறி போயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. அப்ப அவ ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவள்கிட்ட விசாரிச்சிட்டு இருப்பா. ஆனா அவன் அதுக்கு பதிலே சொல்லாம ஹீரோயினி கிட்ட அதை எடு இது எடுன்னு வேலை வாங்கிட்டே இருப்பான். அப்புறம் ஹீரோயினோட முதுகுல அரிக்குது, அதை சொரிஞ்சு விடு அப்படின்னு சொல்லுவான். அவ வெறுங்க எடுத்துட்டு வரும்போது கிளவுஸ் போடு அப்படின்னு அவன் சொல்லுவான். அதை கேட்ட உடனே ஹீரோயினிக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுது. ஏன்னா பொணங்கள்லாம் அந்த கையில தான் அவன் தூக்கி போட்டுட்டு இருப்பா. இவளோட எக்ஸும் அவளை இதே மாதிரி தான் அசிங்கப்படுத்திருப்பான். சரி விட, அவன் வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைச்சிட்டு ஹீரோயின் அதை கண்டுக்க மாட்டா. அப்புறம் அவ இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவா. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து திரும்ப ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அவ அடிச்சு புடிச்சு பதறி போய் ஓடி வந்து அவ ஹீரோ கிட்ட வந்து பசிக்குதா தண்ணி தாக்க அடிக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோ அவளை பார்த்து அங்க இருக்க புக் எடு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால ஹீரோயினி அந்த புக்கை விரிச்சு ஹீரோட கண்ணுக்கு நேரா பிடிச்சிக்கிறா. இது அங்க இருக்க யாரோ ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தா கூட அந்த புக்கை எடுத்து புக் ஸ்டாண்ட்ல வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா அவன் ஹீரோயினிய புக்கை பிடிக்க சொல்லியிருப்பான். உனக்கு கை வலிக்குதா அப்படின்னு கேட்கறான். இல்ல இல்ல அப்பெல்லாம் இது இல்ல, நீ படி அப்படின்னு அவ சொல்லிடுறா. ஆனாலும் வழியில அவளோட கண்ணு கலங்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஹீரோயினி நீ இந்த மாதிரிலாம் என்ன பண்ண சொன்னா மட்டும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஆனா அவன் அதை கண்டுக்காம அடுத்த பேஜ் திருப்பு அப்படின்னு சொல்றான். அவளு அதே மாதிரி பண்றா. இப்போ அவனுக்கு டயப்பர் மாத்திர டைம் வந்துருச்சு. அதனால ஹீரோயினி அவன்கிட்ட போகும்போது என்னை விட்டு தள்ளி போனி ஒன்னு என் கிட்ட வர வேணாம் அப்படின்னு கத்திடுறான். இப்போ ஹீரோயினி பெட்ல உட்காந்துட்டு உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது, நானும் நீ லவ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. இப்போ ஹீரோ அவளை பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான். அவ்வளவு ஆர்வமா என்னென்ன சொல்லு அப்படின்னு கேட்கறா. தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினி செம்மையா அழுதுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறா. அவளை இப்படி பேசிட்டவே நினைச்சு ஹீரோவும் அழுகுறான். எதனால ஹீரோ அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கானா, எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவோம்னு அவனுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்பவே அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நேத்து அவங்க சண்டை போட்டிருந்தாலும் ஹீரோயினி ஹீரோ கிட்ட வந்து வழக்கம் போல எதையாச்சும் பண்ணி அவனை சமாதானப்படுத்தலான்னு ட்ரை பண்றா. ஆனா இந்த வாட்டியும் அவன் ரொம்ப கண்டிப்பா என்ன தொடவே தொடாத அப்படின்னு சொல்லிடுறான். ஆனாலும் அவ ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இப்ப ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு ஒரு பொண்ணை என்னென்னலாம் சொல்லி திட்டக்கூடாதோ அது எல்லாத்தையும் சொல்லி திட்டிடுறான். ஏன்னா அவன் அந்த கட்டில சுத்தி இருக்க ஸ்கிரீன் எல்லாம் இழுத்துட்டு ரெண்டு பேரும் தனியா இருக்கலாம்னு ட்ரை பண்ணுவா. அதாவது அவனை பிசிக்கலா சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா ஹீரோ அவளை பார்த்து நீ ஒரு செல்ஃபிஷ்னும் இன்னும் என்னென்னலாம் அவளை சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி திட்டிடுவான். அவன் அப்படி திட்டனால ஹீரோயினிக்கு செம பெயின் இருக்கும். அது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் அவன் கிட்ட கடைசி ஒரு வாட்டி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மொட்டை மாடி கூட்டிட்டு
கூட்டிட்டு போவா. அங்க தான் பிரெக்னண்டா இருக்கின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றா. ஆனா ஹீரோ அந்த கருவை கலைக்க சொல்றான். அவனை பார்த்து உனக்கு வந்த டிசீஸ்லாம் ஜெனடிக் டிசீஸ் கிடையாது, அதனால என்னோட குழந்தைக்கு அந்த நோய் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் அப்பயே அந்த குழந்தை கலைக்க சொல்லிட்டே இருக்கான். இதுல ஹீரோனி செம்ம டென்ஷன் ஆயிட்டு அவனை கண்ணத்திலே அடிச்சுட்டு அவங்க 2 பேர்த்தோட அந்த மேரேஜ் ரிங்க கழட்டி அவன் கிட்டே போட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டே போயிடுறா. அதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் ஹீரோனி அவளோட வீட்லயும் ஹீரோ ஹாஸ்பிட்டல்லையும் தூங்குறான். ஒரு நாள் நைட் அவனுக்கு கை கால்லாம் சரியாயிட்டு ஒரு நார்மல் மனுஷனா மாறிடுறான். உடனே ஹாஸ்பிட்டல்ல இருக்க டெலிபோன் பூத்துக்கு போயிட்டு ஹீரோனிக்கு கால் பண்ணி எனக்கு எல்லாமே சரியா போயிடுச்சு, நான் நாளைக்கே நம்மளோட வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். திடீர்னு அவன் பெட்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு வந்தது எல்லாமே கனவு. அப்புறம் இதுதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கிட்டு கனவுல பார்த்தது ஒரு தடவையாச்சும் நடந்துராதான்னு ஏங்கி ஹீரோ கண்ணீர் விடுறான். இந்த டைம்லலாம் அவனுக்கு ஹீரோயினி பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அதனால அவன் என்ன பண்றான், ஹீரோயினிக்கு பிறக்க போற குழந்தைக்காக ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோயினி கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. அதை ஓபன் பண்ணி அவன் படிச்சா என்னோட பிரெக்னன்சி கலைஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கும். அதை படிச்சு பார்த்த ஹீரோவால அதை நம்பவே முடியாது. ஹீரோ அதை நினைச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வாயில இருந்து ரத்தமா வர ஆரம்பிச்சிடும். அதனால அவன் பல்ஸ் டவுன் ஆகி மயக்கமாயிடுறான். அடுத்த நாள் அவனுக்கு முழிப்பு வருது. கண் முழிச்சு பார்த்தா அவன் முன்னாடி ஹீரோயினி நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட பேசினாலும் வாய் திறக்கிறான். அவனால பேச முடியல. என்ன ஏதுன்னு பார்த்தா அவனோட கழுத்துல இருந்து பைப்பு போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த டிசீஸோட கடைசி ஸ்டேஜ். இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் இறந்துருவாங்க. ஹீரோயினிக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அடிச்சு பிடிச்சி ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அவனுக்கு வாயில இருந்து ரத்தம் வந்ததுக்கான காரணம் டாக்டர் என்னன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட பிரெக்னன்ட் கலைஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம அவன் நாக்க கடிச்சிருப்பான். அதனால வந்த ரத்தம் தான் அது. அவனோட கழுத்துல பைப்பு போட்டனாலையும் நாக்கு வெட்டப்பட்டனாலையும் அவனால இனிமே பேச முடியாது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. இதனால ஹீரோயினி அவன் உயிரோட இருக்க வரையும் அவனை நல்லா பாத்துக்கலாம்னு முடிவு பண்றா. இனிமே அவன் என்னதான் இவளை திட்ட ட்ரை பண்ணாலும் அவனால பேச முடியாது. சோ அவனை ஒரு திரும்பி குழந்தை மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறா ஹீரோயினி. அவனை வீல் சேர்ல உட்கார வச்சு ஒரு வாட்டி வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோட பக்கத்து பெட்ல படுத்திருந்த அந்த பொண்ணு இவங்க 2 பேர் ஜோடி வரதை பார்த்துட்டு உங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு நான் நினைச்சேன், அப்பாடா நீ அவளை கழட்டி விட்டுட்டு அப்புறம் நீ எனக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவ ஹீரோ பார்த்து சொல்றா. அதை கேட்டு ஹீரோயினி நீங்க 2 பேரும் ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்கீங்க போல, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே ஹீரோட கண்ணுல இருந்து தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் அதை என்ன நினைச்சுப்பானா, அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட தன்னோட லவ் சொன்னனால ஹீரோ அழுகுறான் அப்படின்னு நினைச்சுப்பா. ஆக்சுவலா தன்னோட ஒய்ஃபா இருக்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட தன்னை விட்டுட்டு போறான்னா எந்த அளவு டீப்பா தன்னை லவ் பண்ணிருப்பா அப்படின்னு நினைச்சதா அழுதுருப்பான். ஆனா ஹீரோயின் அதை புரிஞ்சுக்காம அவங்க 2 பத்தி பேச விட்டுட்டு இவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுவா. அன்னைக்கு நைட் ஆகுது. அவ என்ன பண்றானா ஹீரோக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இவங்க 2 பேரோட லவ் சாங்க ப்ளே பண்ணிட்டு ஹீரோட காதுல ஹெட்செட்டை மாட்டி விட்டுட்டு ஹீரோட கண்ணு முன்னாடியே டான்ஸ் ஆடுறா. அதை பார்த்துட்டு கேட்டுட்டு ஹீரோ ஹாப்பியாற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான். இப்ப ஹீரோயினி அவன் கிட்ட வந்து உட்காந்துட்டு நான் இவ்வளவு நேரம் பாட்டு பாடல, நீ எனக்காக பாட்டு பாட அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் பாட்டு பாட ட்ரை பண்றான். ஆனா அவளோட வாயில இருந்து வாய்ஸே வராது, வெறும் காத்து மட்டும் தான் வரும். அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினி அதை புரிஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோ அழுதுகிட்டே தன்னோட வாயை ஓபன் பண்றான். ஹீரோயின் எந்திரிச்சு என்ன இருக்குன்னு பாக்குறா. அதுல ஹீரோயினோட வெட்டிங் ரிங் தான் இருக்கும். அவ அதை எடுத்துக்கிட்டு எனக்கு ப்ரொபோஸ் பண்றியாடா அப்படின்னு கேட்டுட்டு அதை கையிலேயே மாட்டிக்கிட்டு நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறா. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோட பல்ஸ்லாம் டவுன் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினியும் தான் ஹீரோ பக்கத்துல இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க இவன் பிரெயின் டெட் ஆகிட்டான்னு டாக்டர் சொன்னாங்க, அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட உயிர் பிரிஞ்சிருமா அப்படின்னு அவர் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு ஹீரோயினி கத்துறா. அவங்க எல்லாம் வெறும் டாக்டர் தானே, கடவுள் ஒண்ணும் இல்ல, எனக்காகவாச்சும் அவன் எந்திரிச்சு வருவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இப்ப ஹீரோயினி செம்மையா அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட போயிட்டு என்னடா செல்ஃபிஷ்னு சொன்ன, நீ தான்டா செல்ஃபிஷ், நீ மட்டும் என்ன தனியா விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போக போறியே, டேய் ப்ளீஸ் டா எனக்காக கண்ணை திறந்து ஒரே ஒரு வாட்டி என்ன பாருடா அப்படின்னு சொல்றா. ஆனா அவனோட பல்ஸ் கான்ஸ்டன்ட்டா குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப ஹீரோயினி பத்திரத்தை எடுத்து இங்க பாருடா என்கிட்ட அடிக்கடி நம்மளோட மேரேஜ் எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு கேட்டுட்டே இருப்பே, அதுக்கான பத்திரம் தான்டா இது, வாடா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. எங்க அந்த மோதிரம்னு ஹீரோயினி பாக்கெட்ல இருந்து அந்த மோதிரத்தை எடுத்து ஹீரோட கையில மாட்டி விடுறா. அப்புறம் அவனோட கட்ட விரல எடுத்து அந்த பத்திரத்துல கை நாட்டு வைக்கிறா. நம்ம 2 பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனோட கையை விடுறா. அப்படியே பேலன்ஸ் இல்லாம கீழே விழுது. இப்ப பல்ஸ பார்த்தா சுத்தமா அந்த பல்ஸ் பிளாட் ஆயிடுது. ஹீரோயினி அவனை கட்டி பிடிச்சிட்டு செம்மையா கதறி கதறி அழுகுறா. இந்த வார்த்தை தான் என்கிட்ட இந்த எதிர்பார்த்துட்டே இருந்த, ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப இறந்து போன ஹீரோவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இப்ப ஹீரோயினிக்கு ஹீரோ அவளும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்ட ஞாபகம் வருது. அதை நினைச்சு பார்த்து ஹாப்பி ஆயிட்டு ஹீரோட இறுதி மரியாதைக்காக அவங்க நாட்டு வழக்கப்படியும் ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியும் ஹீரோயினியை அவனோட பாடியை ரெடி பண்றா. அப்புறம் கண்ணாடி எடுத்து அவன் ஃபேஸ் கிட்ட காட்டி பாருடா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்ப எனக்கு தோணுதோ நான் அப்போ உன்னை விட்டு போயிடுவேன்னு நான் சொன்னேன், ஆனா இப்ப நான் அவன் கூட இருக்கணும்னு தோணுது, நீ என்ன விட்டு போயிட்டேன்னு சொல்லி ஹீரோயினி அவனை கட்டி பிடிக்கிறா. அப்படியே கட் பண்ணி க்ளோஸ் டு தி ஹெவன் அப்படின்ற அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வர ஹீரோ கேரக்டரை வசந்த காலம்ன்ற வார்த்தையை கூட கேள்விப்படாத கேரக்டரா தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. ஆனா எப்ப ஹீரோயினி அவனோட வாழ்க்கையில வராலோ ஹீரோட வாழ்க்கையே வசந்த காலமா மாறிடும். ஹீரோயினோட கேரக்டரை அவளோட எக்ஸ் அவளை விட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில இனிமே எந்த பையனுமே நம்பிடக்கூடாதுன்னு இருப்பா. ஆனா எப்ப ஹீரோ அவளோட லைஃப்ல வந்தானோ அப்பல இருந்து ஹீரோயினிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எந்த அளவு லவ் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த புரிய வச்சிருப்பான். நமக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா லைஃப் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் இந்த படம். இந்த படத்துல சோத கருத்து சிம்பிள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா இந்த படமே ஒரு கருத்து தான். ஆனா எண்டிங்
எண்டிங் மட்டும் பயங்கர ட்ராஜடியா முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எல்லாரோட கண்ணிலுமே கண்ணீர் வந்திருக்கும். அவ்வளோ எமோஷனும் ஃபீலிங்கும் இந்த படத்துல இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலோட டெலிகிராம் அக்கௌண்ட்ல இந்த மூவியோட ஃபைல் இருக்கு. ஈஸியாவும் டைரக்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் கண்டிப்பா வீடியோ போறதை நிறுத்த போறது கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.